பெண் குழந்தை ஆண் குழந்தை எதுவா இருந்தாலும் குழந்தைகளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம். கல்வி ஒன்று அழியா சொத்து. அந்த கல்வியை மட்டும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டா அந்த வாழ்க்கை, குழந்தைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு மேம்படுது. அந்த குழந்தையால அந்த சமூகத்திற்கும் அந்த குடும்பத்திற்கும் எவ்வளவு உறுதுணையா இருக்கு என்பதை பற்றி ஒரு நாடகம் பார்க்கலாம். ஏழு 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 நம்மையா ஏழு 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 நம்மையா ஏழு 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 நம்மையா ஏழு 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 நம்மையா ஏழு 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 நம்மையா ஏழு 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 நம்மையா ஏழு 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 நம்மையா ஏழு 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 நம்மையா ஏழு ஏழு. மாணவர்களா எல்லாரும் வந்துட்டீங்களா? நடந்து முடிந்த ஆண்டு விழாவின் போது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெறுகிறது. பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய கல்வி அலுவலர் வருகை தந்திருக்கிறார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க வாங்க. முதலாவது போட்டியாக பேச்சு போட்டி. பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதல் பரிசு எம் வள்ளி, இரண்டாவது பரிசு சாலமன் பாப்பையா. அமைதி அமைதி. அடுத்தபடியாக கவிதை போட்டி. கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் முதல் பரிசு எம் வள்ளி, இரண்டாவது பரிசு வைரமுத்து. அமைதி அமைதி அமைதி. அடுத்தபடியாக கணித போட்டி. கணித போட்டியிலும் முதல் பரிசு எம் வள்ளி, இரண்டாவது பரிசு ராமானுஜம். பரிசு வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பையன் கொஞ்சம் துணிச்சலாவே இருக்கிறான். இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் எல்லாம் சிறப்பாக போட்டியெல்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் வள்ளி வள்ளி சார், அந்த எம் வள்ளின்ற மாணவி அதிக போட்டியில முதல் பரிசு எல்லாம் சிறப்பாக விளங்கி. ஆமாங்க சார். அவங்க ஒரு சிறப்பு ஒரு தங்கச்சங்கிலி கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. கொடுங்க சார். வள்ளி எழுந்து வாங்கம்மா. இன்று ஏடு தூக்கி பள்ளி செல்லும் மாணவர்கள் நாளைய தலைவர்கள். இது ஆன்றோர் வாக்கு, சான்றோருக்கு என்னுடைய வாக்கும் கூட. சரிங்களா மாணவர்களா? நான் நிறைய நேரம் பேசினா டென்ஷன் ஆயிரும், கல் எடுத்துருவுங்க. நான் அதிகமாக பேச விரும்பல. சரி, நான் இதோட என்னோட உயிரை முடிச்சுக்கலான்னு. சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இறுதி நிகழ்வாக தேசிய கீதம். என்ன வேலு என்ன வேலு. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாள் இருக்க அந்த ஊர்ல
கொடுக்காமலே வந்துக்கலாம் போலையா. எடுத்துட்டு போய் வைக்க சொன்னா அதுக்கும் கத்துவா. நாமளே வச்சிடலாம். எப்போ அழகு தாயே, அது என் பெங்களூர் தக்காளி. என் பெங்களூர் தக்காளி என்ன தேவைதான். அது போட்டோம். போன வாரம் உங்க அக்கா வீட்டு காடு குத்து போயிருந்து எவ்வளவு மொழி இருந்துச்சு? அட சும்மா தெரிஞ்சுக்கதான் பிள்ளை சொல்லு. 1 லட்சம். சரி உங்க அக்கா வீட்டுக்காரன் போய் மொய் போட்டுக்கிறான் விழுந்துச்சு. அது போட்டோம். உங்க அப்பா எவ்வளவு வச்சான்? 10,000 வச்சானா? இதே அநியாயம். நம்ம வீட்டு காடு குத்துக்கு வந்தா 2,000 மொழி வச்சான். உங்க அக்கா வீட்டு காடு குத்துக்கு 10,000 வச்சுக்கிறான். ஒரு கண்ணு சுண்ணாம்பு இன்னொரு கண்ணு என்ன வச்சு உங்க அப்பா? ஏன் அவங்க வந்து 2,000 ரூபாய் வச்சது மட்டும் சொல்றீங்க. 2 பவுன் போட்டாரு. அது யாரும் உங்க அம்மோடு கணக்குல எழுதுவாங்க? அடி 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 போட்டாண்டி போட்டான். உங்க கூட போறவங்க அவனும் இல்ல. தாய் மாமன் முறைக்கு போட்டான். தாத்தா முறைக்கு என்னாடி போட்டான் அவங்க அப்பா போட்டாடே. பகுமானமா செம்பக்கிழமா பரட்டி விட்டா வெத்துக்கிழமா எப்பா பார்த்தாலும் அதை போட்டாங்க இதை போட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிடக்குறியே. எங்க அம்மூர்ல இருந்து அப்படி என்ன நான் எடுத்துட்டு வந்துட்டேன்னு அப்படி கேட்டு கிடக்குற. இதுக்கு ஒண்ணு இன்னும் இல்லையா? அதுதான் இதுக்கு மேல ஏதாவது அதை எடுத்துனுவா இதை எடுத்துனுவான்னு கேட்டியானா தேஞ்சு போன தொடப்புமோ பிஞ்சு போன செருப்பு தான் எடுத்துன்னு வருவேன். எடுத்துருவா. நான் 2 காலில் மாட்டிக்கினேன். திருப்பி சொல்ற ஆளாட்ட அடி சொல்றேன். அடி போடி. உங்க ஆயா பையனை பத்தி எனக்கு தெரியாது. பொத்துக்கின்னு போ. இவ்வளவு நேரம் வந்து என்கிட்ட இவ்வளவு வம்பு வளர்க்குறியே. காலையில போன பிள்ளைங்க இன்னும் ஸ்கூல்ல இருந்து வீடு வந்து சேரலையே. பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க எங்க வராங்க எங்கேயாவது விளையாண்டுக்கிறாங்களா எழுதுன்னு ஏதாவது பாத்தீங்களா? ஆமா ஒரு அப்பா வாங்கி விட்டு புள்ளட்டு வீட்டு வாசல் நிக்குது. எடுத்து புட்டு 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 போய் அடி போடி. ஓட்டு சைக்கிள் வக்கல பேச வந்துட்டான். அந்த ஓட்டு சைல ஓட்டுறதுக்கே உனக்கு துப்பு இல்ல. பேச வந்துட்டு வாய் கொடுத்து பாரு ஓட்டுனா இல்லையான்ட்டு. சரிதான் போ. வாழ்த்துக்கள் அப்புறம் பிள்ளைய. பள்ளிக்கூடத்துல நடந்த எல்லா போட்டியிலும் நான் தாமா முதல் பரிசு. அப்படியா செல்லம்? நீதான் முதல் பரிசு வாங்கணும்னு எனக்கு தெரியும்டா செல்லம். நீ உன்னை தத்துக்கும் போது நீ துள்ளிக்கிட்டு வந்தவளாச்சு. சரி உங்க அப்பா கிட்ட சொன்னியா? அப்பா வெளியே இருந்துச்சு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வா போலாம் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லலாம். பள்ளிக்கூடத்துலயும் அவதான் எல்லா போட்டியிலும் முதல் பரிசா. பார்த்துக்கணும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். ஜிகு ஜிகுத்தானு ஆதாயத்துக்கும் பூமிக்கு எதிர்னு வராளே ஸ்பெக்கு மாதிரி. ஊர்ல யாராச்சும் பார்த்தா காரி தூணு துப்ப மாட்டாங்க. பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிற என்னத்துக்கு துப்புவாங்க? எல்லா பிள்ளைகளும் இந்த ஊரே பொறாமப்படுற அளவுல என் மக எல்லா போட்டியிலும் முதல் பரிசு வாங்கி வந்துக்கிறா. அவளை நினைச்சு நீ பாராட்டாத அவளை கரைச்சு பண்ணிக்கிறா. இதெல்லாம் ஒரு தகுப்புடா. அப்பா நான் தான்ப்பா எல்லா போட்டியிலும் முதல் பரிசு. முதல் பரிசா? ஆமாப்பா. மேடை ஏறி வாங்கினியா? ஆமாப்பா. எல்லாரும் கை தட்டி இருப்பாங்களே. ஆமாப்பா. கெக்க சிரிச்சிருப்பாங்களே. ஆமாப்பா. சீக்கி எடுத்திருப்பாங்களே. அடிச்சு இந்த பாட்டி அவருக்கு தாடி போடுற வயசு ஆயிடுச்சு. இதுக்கும் நாளே அவருக்கு பள்ளிக்கூடம் அனுப்புறேன் அங்க அனுப்புறேன் இங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு கையை காலை வச்சு அடுப்புல வச்சிருவேன். பாரு ஒழுங்கு மரியாதையா நல்லது கிட்ட சொல்லிக் கொடு. வீட்டு வேலையை சொல்லிக் கொடு. அடுத்த வாரம் என் அக்கா பையனுக்கு பரிசு போடணும்னு பாரு. ஒழுங்கா நான் சொல்றது கேளு. சொன்ன விட்டு போக கூடாது. புரிஞ்சா? படிக்கிற வயசுல கல்யாணம் எதுக்கியா? இங்க பாரு சொந்த விட்டு போயிடும். புரிஞ்சா? 5 ஏக்கரை சொத்து வச்சிருக்கிறான். 5 ஏக்கரை சொத்து போகல கூட. 5 ஏக்கரை சொத்து வச்சிருக்கிறான். 5 ஆடு வாங்கி விட்டான் அவங்க அப்ப. 50 ஆடா பரவாயில்ல பண்ணிக்கிறான். அதை விட எப்படி மாப்பிள்ள
பாரு ஒழுங்கா பிள்ளைய சொல்லிவிடு. சரி தம்பியை கூட்டு போனேன், எங்க தம்பி? அவன் எந்த பரிசு வாங்கணும் ஸ்கூல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தான்ப்பா. அழுதுதான் போதுங்க. என்னடா என் பிள்ளைய காணா பாத்தீங்களா? யாராவது கலர்லாம் சுட்டுக்கிறாங்களா? எல்லாம் போயிட்டு அவளே மேல விட்டால எனக்கு ஒண்ணு கூட தரலையா? ஏன் புள்ள அவனும் தம்பி தானே, ஒரு பரிசு கொடுத்தாதான் என்ன? அவன் கோழிக்கு இருக்கிற மாதிரி கிழக்குறான், யாருப்பா பரிசு தருவா? கோழிக்கு இருக்கிற மாதிரி கிருக்கணியா? எப்பா நான் அக்கா பக்கத்துல தான் உட்காந்துருந்தேன். அவ எனக்கு காமினா காமிக்கவே மாட்டேன்ப்பா. ஆசை தோசை அப்பள வடை, அவன் வேற கிளாஸ் நான் வேற கிளாஸ், நான் எப்படிப்பா அவனுக்கு காமிக்க முடியும்? அவன் வேற கிளாஸ் நீ வேற கிளாஸ் ஆகல. எனக்கு ஒண்ணு கூட தெரியலையா? படிச்சாதான்டா தெரியும், பெயிண்ட் அடிச்சுனா என்ன தெரியும்? சரி அது போட்டும், உட்கார், சோறு தரலாம், உட்கார். ஏய் சோறு நூலே பைய கூட கட்டி வச்சாங்க, உட்காருடா, பைய கட்டி வச்சிருக்காரு, உட்காரு. எப்ப இந்த சோறு செருப்பு அதை விட்டா உங்க அம்மாளுக்கு வேற எதுவும் செய்ய தெரியாதா? செஞ்சிட்டாலும் சரிம்மா இந்தாப்பா இந்தாடா. எப்பா என்னடா எனக்கு நண்டு முட்டை வேணும். நண்டு முட்டைக்கு நான் என்னடா போட்டோம்? கோழி முட்டை வாங்கி சாப்பிடுறேன் பையா. அக்காப்பா எனக்கு நண்டு முட்டை வேணும்பா. ரெண்டு முட்டையா? இந்தடா இரு, ஒட்டை காலத்துக்கு எதுக்கு முட்டை? இந்த நீயே சாப்பிடு. ஒரு ஆம்பளை பையனை பார்த்து தான் பேசுறதா? நீ சாப்பிடுற பையன். எப்பா என்னடா பிரச்சனை? என்னடா மூணு முட்டையை நீயே சாப்பிடுற? உட்காரா. எனக்கு சாப்பாடு மானாப்பா. என்னடா பிரச்சனை? எப்பா சாப்பாட்டுல உப்பே இல்லையா? உப்பு இல்லையா? இந்த எடுவாட்டை சிரிக்கி வீட்டுல எப்ப பாரு இதே நோப்பாலதான். வா நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிடலாம். சரியப்பா ஆ? சரியப்பா ஓட்டு போலப்பா. நீயும் மாதிரியா ஒழுங்கு மாதிரியே தான் இருக்கிறத கரைச்சி குடிச்சு வீட்டுல உட்காந்து இருக்க. சரிடா உனக்கு என்னடா வேணும்? எனக்கா ஆ, பிரியாணி, பிரியாணி, அப்புறம் டுஸ்கா வேணும். டிஸ்காவா? ஏய் தெளிவா சொல்றா. எப்பா டுஸ்காயா டுஸ்கா டிஸ்கா. டுஸ்கா ஆ, அப்புறம் பொம்னீட் வேணும். பொம்பளையா? ஏய் நானும் ஹோட்டல்ல தான் வேலை செய்யறேன். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட பொம்பளையாச்சுன்னு ஒண்ணு கேட்கல, நானும் எடுத்து போய் கொடுக்கல. அப்படி என்னடா இப்ப அதுல? எப்பா அந்தாப்பா வெங்காயம் போடுவாங்கல்ல, மிளகா தூள் உப்பு. ஓ ஆம்லேட்ரா அது? ஏதாப்பா? சரி இத 3 வேளையும் சாப்பிடணும் தானே? ஆமா. வருஷத்துக்கு 365 நாளும் சாப்பிடலாம். அப்படியா? ஆமா, அதுவும் சும்மாவே சாப்பிடலாம்டா. சும்மாவே வா. ஆமா, அது மட்டும் இல்ல நீ சாப்பிடுறதுக்கு காசு கூட தருவாங்கடா. சரிப்பா சரிப்பா. ஆனா சின்ன சின்ன வேலை சொல்லுவாங்க. இந்த பெஞ்ச் துடைக்கிறது, இந்த யாரும் சாப்பிட்டு எடுத்து போறாங்களே இலை, அதை எடுத்து போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான். அம்மா நீ வரையாமா? வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை சொல்லுவாங்க, அதை மட்டும் செஞ்சுக்கோ. ஆனா ஒரே விஷயம், பள்ளிக்கூடம் மட்டும் போக கூடாது. அதெல்லாம் தெரியாது, நான் போவேன். ஏய் சோறு வேணுமா வேணாவா? வேணும். அப்படின்னா சொல்றதை கேளு. ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு வந்து என் ஓனர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன். சரியா? அதெல்லாம் முடியாது. அம்மா கிட்ட ஒரு பையன். அம்மா அவரு என்ன வேலைக்கு சேர்த்துறாரு பாருமா. பாய் மனுஷா உனக்கெல்லாம் அறிவிக்கிறதா இல்லையா? பையனை போய் வேலைக்கு சேர்த்துறன்ற, புள்ளைய போய் கட்டி கொடுக்குறன்ற, ஏதாவது உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இந்த பாரு, புள்ளைய வளர்க்கணும்னா தொல்லையை வளர்த்து வச்சுக்கிறேன். ஒழுங்கு மரியாதை அவளுக்கு கல்யாணம் பண்றது பண்றதுதான். 50,000 அட்வான்ஸ் வாங்கினி அவன் நம்பி பொண்ணு கல்யாணத்து பண்ணும். பாரு ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு பசங்களை சொல்லி திருத்த வெளியே பாரு. போயிட்டு வர திருத்தி வைக்கிறேன்.
பசங்க என்ன சொன்னாங்க? அவங்க எங்கேயோ ஒத்துக்கலன்னு அத்தம் முக்கன்றாங்க. என்ன பண்றது பிள்ளை? காலம் கெட்டு போய் கிடக்குது. ஆமா. 8வது வரையும் கிடக்குது. ஆ. படிச்சு வச்சுட்டோம். 9வது ஆளாக நான் கோணையில குத்தூர் போகணும். ஆமா. போயிட்டு வர வரைக்கும் யாரும் வயிற்றுல நெருப்பு கட்டி இருக்கிறது. அதுதான் கல்யாணம் பண்ணிடலாம்னு பாக்குறதுக்குள்ள நீ சொல்றதே ஒரு விதத்துல நியாயமா தான் படுது. பிள்ளைங்கள பெத்தவங்கள வகுத்துல நெருப்ப கட்டி நிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமா நீ சொன்ன மாதிரி என்ன பண்ணலாம்? உங்க அக்கா வீட்டுக்கே கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் பிள்ளை. நான் இந்த 50,000 வச்சு என்ன பண்றது? என் நகை நட்டு வேலைலாம் ஏறி போச்சு. என்ன யோசனை பண்ணோம்? 50,000 வேற என்ன சொல்றேன்? உங்க அக்கா வீட்டார் போய் வரதட்சணை கேட்காம இருப்பாங்களா? நகை கேட்காம இருப்பாங்களா? அந்த 50,000 பத்தாதையா? அதுதான் என்ன பண்ணலாம் பிள்ளை? யார்ட்டனா கைமாத்த வாங்கிக்கலாமா? இந்த ஊர்ல காசு வாங்குற மாதிரி யார் இருக்கிறாங்கன்னா நம்ம பண்ணையார் தான்ங்கிற அப்படி அவர்கிட்ட அவர்கிட்டயே போய் கேட்கலான்ற. அவங்க நடையா போய் கேட்கலாம். சரி, இந்த அறுப்பறுத்து கொடுத்துடலான்னு வேணா கேட்கலாம். சரியா? சரியா. யோ கணக்க ஐயா அந்த தேங்காய் ஏத்துறேன் அந்த காசு வந்துச்சா? அண்ணா பழம் எல்லாம் ஏத்தி பண்ணேன். அந்த நெல்லு மூட்டை எல்லாம் குடோன் ஏத்திட்டியா? ஏத்திட்டியா? ஏத்திட்டேயா? காசு கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா பாத்துக்கயா. கரெக்டா பாத்துட்டு எதனா மிஸ் ஆச்சு நீ வீட்டுக்கு தான். ஐயோ பண்ணேன் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஆ. இதை பொறுப்பு வச்சுட்டு போய். சரி 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 உயரத்தெல்லாம் பாரு கணக்கு வழக்கெல்லாம் பாரு. சரி சரி பண்ணேன். அண்ணே ஆ. வெளியே நிற்கிறான். என்ன அவனுக்கு என்ன எதுன்னு தெரியல, ரொம்ப நேரமா நின்றுட்டே கிடக்கான். ஆ. என்ன எதுன்னு கேட்டு பார்க்கலாம். எனக்கு இது எதுக்கு வருதா என்னத்துக்கு வருதான்னு தெரியல. போய் விசாரிச்சுனா போ. சரி வணக்கம் முருகேசனே. என்ன யார் வீட்டு பக்கம் எதுக்கு போக மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க? ஆமாங்க. நீங்க நம்ம பணியார் செய்யணும் இருக்கீங்க. ஒண்ணும் இல்ல கணக்கு. பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன். பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கீங்களா? ஆமா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். பையனை ஓட்டல சேர்த்து எங்க ஓனர்கிட்ட ஒரு 50,000 வாங்கி வந்துட்டேன். ஏன் படிச்சு அந்த பையனையா? ஆமா கணக்கு. என்ன பண்றது? குடும்ப சூழ்நிலை. இப்போ அந்த 50,000 வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. என் பொண்டாட்டி அல்றா. நம்ம ஒன்னாக இருக்கிறேன். சரி நம்ம ஊருக்கார போய் நான் கேட்டு பார்த்து சொல்றேன். நீ சொன்னா இல்லைங்க. யோ அவன் நான் படிச்சவனா ஏதோ ஒரு வெத்தி பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சு விட நாம எடுத்துக்கலாம். அப்படின்றீங்க பண்ண? ஆமா சொல்றீங்களா? ஆமா நம்ம டெக்னிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. சொல்லுங்க. ஐயா பணம் தர ஒத்துக்கிட்டாரியா? ரொம்ப நல்லதா போச்சு கணக்கு. என்ன இல்ல கையெழுத்து மட்டும் ஒரு 4 தவளை போடுங்கயா. கணக்கு உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. கையெழுத்து போட தெரியாது. அது இல்லைன்னா போதும், கை நாட்டி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை நாட்டா ஆமா பண்ணு. ஒண்ணும் தப்பு இல்ல. ஒன்றும் இல்லை முருகேச்சு, ஒன்றும் இல்லை. ஒரு 4 தவளை கை நாட்டு மட்டும் தான் வைக்க போறேன், வேற ஒன்றும் கிடையாது. கையை காட்டி சொல்றீங்க. உங்க நம்பிதான் ஐயா, செய்யணும். நம்ம பத்தி உனக்கு தெரியல, நல்ல விஷயம் தான் செய்வாரு. உனக்கு எந்த கையில வைக்கணும்? ஏதோ ஒரு கையை காட்டு முருகேச்சா. என்ன நீங்க எதுவுமே எழுதாம இருக்குது? நாங்க எழுதிப்போம் முருகேச்சு, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க நம்பிதான் செய்யறோம். பார்த்து பண்ணி விடுங்க. எத்தனை? 4 தான். இந்தாயா, கேட்ட கரெக்டா 1.5 லட்சம். அம்மா 1.5 லட்சம் இருக்கா? பொண்ணு கல்யாணம் நல்லபடியா பண்ணுங்க. கரெக்டா இருக்குமா கணக்கு? கரெக்டா இருக்கும் போ. இந்த புள்ள எதுக்கும் ஒரு தடவை எண்ணிடு. அப்படி அப்படி கரெக்டா இருக்குதா? சொல்லு கணக்க. முருகேசோட கையெழுத்து வாங்கிட்டேன். நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிடுவோமா? சரி சரி அதே நம்ம பேர்ல நம்ம பேர் அப்படி மாத்தி. சரி அந்த பண்ண. மாதிரி பண்ணுவோம். புள்ள சொல்லியா? எப்படியோ 1 லட்சமா கேட்டு போனோம். ஆமா. 1.5 லட்சமா கொடுத்தாரு. நல்ல மனசுக்கு பரவாயில்ல. ஆமா. அப்படி. பையனை சேர்த்து ஒரு 50,000 வாங்கியாச்சு. வாங்கியாச்சு. 2 லட்சம் இருக்குது. ஆமா. அதை வச்சு ஏதோ நம்ம புள்ள கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம். ஆ. சரி வா விவசாயத்தை பார்க்கலாம். போட்டது போட்ட மாதிரி இருக்குது. விளைஞ்சிருச்சு. அறுப்பு அறுக்கணும் வேற. வா போலாம். வா அதுதான் நம்ம கொடுக்கணும். முருகேசோட அறுப்பு இருக்கிறது யாரு
முருகேசா ஆ. அவையா நம்ம நேரத்துல இறங்கி வேலை செய்யலாம். ஏய் முருகேசு முருகேசு கணக்கு புள்ள கூப்பிடுற மாதிரி கேக்குது. வாயாங்க. என்ன செய்யறீங்க? சொல்லு கணக்கு. நேரத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன கணக்கு? அறுப்பா இருக்குறோம். ஐயா ஒரு நேரத்துல நீங்க ஏன் அறுப்பு இருக்கிறீங்க? என்ன நேரத்துல நாம இருக்கிறோம். என்ன முருகேசா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியா? அன்னைக்கு 1.5 லட்சம் வாங்கமா ஐயா பேர கழுவி எழுதி கொடுத்துட்டு போல. கணக்கு நான் 1.5 லட்சம் வாங்கினது உண்மைதான். ஐயா நான் இல்லைன்னு சொல்லல. முருகேசா உண்மைதான் சொல்றீங்க. கணக்கு ஆ. அவன் அப்படி வள வந்து பேசிட்டு இருக்கான். கண்டுபிடிச்சு வெளியே தள்ளையா. முருகேசா ஐயா வெளியே போய் சொல்லு, வெளியே கிளம்பு. இல்ல கழுவு விட்டு ஏத்த சொல்லிருக்காரு. கணக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. முருகேசா நீ இப்ப பேசுற வெளியே கிளம்பு. கணக்கு இதெல்லாம் கணக்கு தயவு செஞ்சு தயவு பண்ணு கணக்கு. முருகேசா சொன்னா புரிஞ்சுக்கியா? போ போ. தெரியல நம்மள இப்படி ஏமாத்திட்டாங்களேயா. நம்ம பொழப்புல மண்ணாளி போட்டுட்டாங்களே. ஐயோ வணக்கம் முருகேசா. நாட்டாம, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கிறியா? ஏதோ இருக்கு கணக்கு. நாட்டாம, சொல்லு. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. என்ன விஷயமா பஞ்சாயத்து கூட்டு இருக்கிற? நான் என் பொண்ணு கல்யாணத்துக்காக பொண்ணு கல்யாணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டு போனேன் பண்ணகிட்ட. அவரோ 1.5 லட்சமா தரேன்னாரு. சரி ஏதோ செலவு பண்ணி தராரு அப்படின்னு நானும் வாங்கி வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நேற்று என் நிலத்துல வேலை செய்யும் போது வேலை செஞ்சதுக்குள்ள இது ஏன் இடம் வெளியே போனான்னு அழுத்த குடிச்சு வெளியில இருக்காங்க. யாரு? நம்ம பண்ணதான் பண்ணையாரு. பண்ணையாரு வந்திருக்கிறாரா? வணக்கம் வாங்க. என்ன முருகேச சொல்றாரு முருகேசா சொல்றதெல்லாம் வந்து வாய் வார்த்தையில சொன்னா நம்ப முடியுமா? அவனே வந்து என்கிட்ட காசு கேட்டான். இந்த மாதிரி நிலத்தை வச்சிருந்தா நான் காசு தரேன்னு சொல்லிதான் இருந்தேன். இப்ப வந்து பஞ்சாயத்துல மாத்தி பேசுறேன். நான் என்ன பண்ண சொல்றேன்? ஏதாச்சும் ஆதாரம் வச்சிருக்கிறியா சொல்லு. வாய் வார்த்தை சொல்றதுலாம் நான் நம்புறதுல. அவன் எழுதி கொடுத்து போறத அதை நாட்டாமாட்டு கூட வச்சாங்க. முருகேச எழுதி கொடுத்தா பத்திரம் அவரே கை நாட்டி வச்சிருக்காரு பாருங்க. அட்ரஸ் போட்டிருக்குது பார்க்கலாம். ஏற்றுக்கொண்ட விலாசத்தில் வசித்து வரும் சுப்பையன் மகன் முருகேசன். பண்ணையார் மகன் ராமசாமி பண்ணையார். ராமசாமி பண்ணையார் அவரோட சுயநிலையோடு எழுதி கொடுத்திருக்கிறார். 100 சென்ட் நிலம் கரையம் செய்துள்ளேன். இப்படிக்கு கை நாட்டு போட்டிருக்கீங்க. நாட்டாம, கை நாட்டு போட்டதுன்னா உண்மைதான். அதுக்கு எதுவுமே எழுதாம இருந்துச்சு நாட்டாம. இப்போ வந்து எல்லாத்தையும் நான் எழுதி கொடுத்தேன்னு சொன்னா எப்படி நாட்டாம? எல்லாம் கரெக்டா இருக்கு நாட்டாமா. அவன் பொய் வாக்கு சொல்லிருக்கான். அதெல்லாம் வந்து விசாரிக்கிறாருங்க. முருகேசாமி சொல்றது நான் ஏத்துக்கிறேன். ஆனா இருந்தாலும் டாக்குமெண்ட் தான் செல்லும். ஐயா நிறுத்துங்க. யாருமா நீங்க? நான் முருகேசன் பொண்ணுங்கயா. முருகேசன் உங்க பொண்ணாது? ஆமா என் பொண்ணுதாங்க. அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியார் பண்றாருன்னு. எழுத படிக்க தெரியாதவங்க என்னன்னு தெரியாதவங்க கிட்ட டெஸ்ட் பேப்பர்ல முதல்ல கை நாட்டு வாங்கினது முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்னன்னா அந்த கை நாட்டு வாங்கின பேப்பர்ல 10 பேர் முன்னாடி எழுதி அதை படிச்சு காமிச்சிருக்கணும். அது செய்யல. அது ரெண்டாவது தப்பு. சட்டப்பூர்வமா கவர்மெண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். ரெஜிஸ்டர் ஆகாதது மூணாவது தப்பு. இந்த மாதிரி நடுவுலயே அவங்க பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் போலீஸ் கோர்ட்டுன்னு போறேன். என்ன பண்றாரோ பண்ணிட்டு பண்ணையாரே, போலீஸ் கிழிச்சு என்ன சொல்றீங்க? கோர்ட்டு கேஸ்னு போறேன்றாங்க. நாட்டாமா அது என்ன படிச்சு புள்ளியாட்டுக்குது? கோர்ட்டு கேஸ் சொல்லுது எனக்கு. ஐயா, அந்த புள்ள படிச்ச புள்ளியாட்டுது. ஆ, அது போட்டுது, கச்சேரினது, கையெழுத்து போட்டது தப்புனது. நீனா எதுக்கு ஒம்பு தும்பு நம்மளுக்கு? உங்க கூட சேர்த்து எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு போயிருவாங்க ஐயா. ஐயோ என்னையும் காப்பாத்துட்டா. என்னையே காப்பாத்த முடியல. நாட்டாம கொடுத்துருவா. நாட்டாம என்கிட்ட தான் இருக்குது. பண்ணி பத்திரத்தை கொடுக்க சொல்லிட்டாரு. சரி, பத்திரத்துக்கு கொடுத்த காசை மட்டும் திருப்பி வட்டி கொடுக்க சொல்லிட்டாருயா. அப்படியா? கொடுத்துருங்க உங்ககிட்ட. நாட்டாமா ஒரு வாக்கு நான் அவன் சொல்றேன். அவரு வந்து என்கிட்ட குமரேசன் கொடுக்குற போது ஒட்டை கிணறா தான் கொடுத்தான். ஆமாங்க உண்மைதாங்க. அவன் கிணத்துல வந்து வெடி போட்டு தூர்வாரி நான் தண்ணி வர வச்சிருக்கிறேன். கிணறு வெட்டிருக்கீங்க? ஆமா ஆமா. சரி சரி சரி.
அந்த அந்த தண்ணியை அவன் கொல்லிக்கு பயன்படுத்தணும்னா எனக்கு வட்டி கட்ட சொல்லுங்க. தண்ணிக்கு ஆமா, தண்ணிக்கு வட்டி கட்டணும். ஐயா அவரே சொல்லிட்டாரு, கிணறும் எங்களோடது, நிலமும் எங்களோடது. ஆனா அதுல இருக்க தண்ணி மட்டும்தான் அவரோடது. சரிங்க ஐயா, நாங்க அந்த தண்ணி எடுத்து புழங்கல. ஆனா எங்க இடத்துல ஒரு சொட்டு தண்ணி இருக்க கூடாது, எல்லா தண்ணியும் அவர் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அந்த தண்ணி எடுக்கும் போது என் நிலத்துலயும் ஒரு சொட்டு தண்ணி விழவும் கூடாது. அப்படி நிலத்துல ஒரு சொட்டு தண்ணி விழுந்தா அதுக்கு பணம் கட்டணும். எத்தனை நாள் என் இடத்துல தண்ணி இருக்கோ அத்தனை நாளுக்கு அவர் வட்டி போட்டு கட்டணும். இதுக்கு சரியானு கேளுங்க ஐயா. ஏயா பண்ணையார, ஐயா நிலத்துல கிணத்துல இருக்கிற தண்ணி வந்து ஆ, எத்தனை நாள் இருக்குதோ அத்தனை நாளைக்கு வட்டியும் கட்ட சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு போறதா இருந்தாலும் ஒரு துளி கீழே சிந்தாம எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. ஒரு துளி. ஆமா ஐயா அந்த புள்ள என்ன சொல்லுதுன்னா, நிலத்துலயும் கால் படக்கூடாதான், ஆ, கிணத்துல தண்ணியும் எடுக்கக்கூடாதான். எடுத்தாலும் தான் நிலத்துல இன்னொருத்தர் ஒரு சொட்டு விடாத சொட்டுக்கு வட்டி போடணுமா. என்ன கணக்கு இது? இது கிட்ட இருக்கியா? செட் ஆகுமா இது? நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுயா. செட் ஆகாது. அது தண்ணி எடுக்க ஊத்து வந்துனே இருக்குமே. ஆமாய்யா. அது இப்பதான் நம்ம தூர் வரணும். வந்துகிட்டே தான் இருக்கும். ஊத்து வந்துனே இருக்கும், நம்ம வட்டி கட்ட முடியாது. இது என்ன பண்றது? வட்டி முதல்ல சேர்த்து அவங்களே எடுத்துட்டோம். இது நமக்கு போயிடுச்சு போல. அதாம உன் பொண்ணு படிச்சு இழந்து போன நிலத்தை மீட்டு கொடுத்துட்டாங்க. நிச்சயமாங்க. அதனால பண்ணையாரும் ஒத்துட்டு போயிட்டாரு. ஆமாங்க. உங்க நிலம் உங்களுக்கே சொந்தமாகுது. அது என் பொண்ணுகிட்டே கொடுத்துங்க நடாம. ஏப்புல நான் என்ன தப்பா நினைச்சிட்டேன். நீ இங்க வந்து படிச்சதுனால நம்ம குடும்பம் மானத்தையே காப்பாத்தினியம்மா. நீ எவ்வளவு படிக்கிறேன்னு சொல்றியோ அவ்வளவு படி சாமி. நான் நம்ம சொத்தை வித்துனாலும் கூட படிக்க வைக்கிறேன் சாமி. இன்னும் உங்க பள்ளிக்கூடத்தை என்னென்னலாம் கொடுக்குன்னு சொன்னாங்க சாமி. அப்பா இப்ப பாத்தீங்கன்னா 1ஆவதுல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் இலவசமா தொடக்க கல்வியை முடிக்கணுங்கிறதா இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தோட முக்கிய குறிக்கோளா இருக்குதுப்பா. இப்ப பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு வேலைக்கு வந்திருப்பாங்க. அப்பா அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா டிசி எல்லாம் வாங்காத வந்திருப்பாங்க. அப்படி வந்த பெற்றோர் வந்துட்டு மாற்றுச் சான்றிதழ் இல்லாமலே அந்த மாணவரை பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம்ப்பா. ஆமாப்பா, அது மட்டும் இல்லப்பா, ஒரு குழந்தை 2ஆவது படிச்சிருக்கா, 3ஆவது படிக்கல. ஆனா இப்ப அவனுக்கு 4ஆவது படிக்கிற வயசு இருக்கு. அவனோட வயதுக்கேற்ற வகுப்புல அந்த மாணவனை பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்கலாம்ப்பா. அவனுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து அவனை வகுப்புல வந்து சேர்த்துறாங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, இப்ப பாத்தீங்கன்னா அம்மா இருப்பாங்க, அப்பா இல்லாத இருப்பாங்க, அப்பா இருந்தா அம்மா இல்லாத இருப்பாங்க. அப்படி இருக்கிற குழந்தைகள் வந்து ஒற்றை பெற்றோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ப்பா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மாசம் 4000 ரூபாய் அரசாங்கத்துல இருந்து கொடுக்குறாங்கப்பா. 8ஆவது வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டேலண்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த டேலண்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா மாசம் 1000 ரூபாய். 12ஆவது முடிக்கிற வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 12ஆவது முடிச்சதுக்கு அப்புறம் 12th முடிச்சு காலேஜ் போய் சேரும்போது போது பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்துல இருந்து 1000 ரூபாவும், ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்துல 1000 ரூபாவும் ஊக்கத்தொகையை நம்ம அரசாங்கம் கொடுக்குறாங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, நோட்டு கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, ஸ்லிப்பர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல கொடுக்குறாங்கப்பா. ஆமாமா, நம்ம 12ஆவது படிக்க வைக்கிற வரையும் சரி ஸ்கூல்ல படிக்க வச்சிடலாம். அதுக்கு மேல் படிப்பு என்ன படிக்க வைக்கிறது? நமக்கே படிக்க தெரியாது, எப்படிமா அதெல்லாம் படிக்க வைக்கிறது? அப்பா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசு மேல்நிலை பள்ளிகள்லயும் 12ஆவது வரை இருக்கிற பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா சிஜி அப்படின்னா உயர்கல்வி வழிகாட்டுதல் அப்படிங்கிற வகுப்புகள் நடக்கும். மாசத்துல 2 வகுப்புகள் நடக்கும். எதுக்காகனா இப்ப 12th அவன் என்ன குரூப் எடுத்திருக்கான், அடுத்து அந்த குரூப் படி காலேஜ்ல போய் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை எல்லாம் அந்த உயர்கல்வி வழிகாட்டுதல எல்லா அரசு மேல்நிலை பள்ளிகளையும் சொல்றாங்கப்பா. அது மட்டும் இல்லப்பா, 18 வயசுக்குள்ள இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா அது சட்டப்படி குற்றம்ப்பா. இப்ப பாத்தீங்கன்னா 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வச்சா 2 வருஷம் சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமுமாப்பா. கல்யாணத்துக்கு வந்தவங்க, எட்டி பார்த்தவங்க, சாப்பிட்டவங்க, நின்னவங்க முதற்கொண்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்களாமாப்பா. நல்ல வேலை சாமி, உங்களுக்கு இப்படியே நான் கல்யாணம் பண்ணி வைக்காம போயிட்டேன். தம்பி கூட்டம் பள்ளிக்கூடத்திலே சேர்த்துக்கலாம் சாமி. சரிப்பா. பள்ளிக்கூடம் போயிடணும், பட்டம் பல வாங்கிடணும். பள்ளிக்கூடம் போயிடணும், பட்டங்களை வாங்கிடணும். கல்லூரி வரைக்கும் நாங்க படிக்கணும். கல்லூரி வரைக்கும் நாங்க படிக்கணும். இந்த கல்வி ஒரு சிறகடிச்சு பறக்கணும். அந்த கல்வி
அந்த குழந்தையானது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சுற்றத்தையும் முற்றத்தையும் நிச்சயமா முன்னேற்றும். எனவே கல்வி ஒன்றே அழியா சொத்து.